இப்படிலாம் மீன் குளத்தி அம்மன் கோயிலில் நடக்கும்னு நினச்சே பார்க்கலிங்க. நானே பொக்குன்னு போயிட்டேங்க. நாங்கள் கோயிலுக்கு போனதே ஈவினிங் டைமுங்க. ஸோ பூஜை நடக்குது, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஐயருங்கெல்லாம். நாங்களும் குடு குடு குடுன்னு ஓடணுங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா திடீர்னு என் ஹஸ்பண்டை மட்டும் கருவறைக்குள்ள விட்டுட்டாங்க. எனக்கு வந்து இந்த வழி இல்லைம்மா அந்த வழியில் போமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே ஃபஸ்ட்டு புரியலைங்க. அப்புறம் சரி நமக்கு ஸ்பெஷலாக வழி கொடுப்பாங்க போல், ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு நினச்சிட்டு நானும் அந்த வழியாக போனேங்க. பார்த்தா அது வெளியே போகிற வழிங்க. என்னடா கோயிலுக்குள்ளே சாமி கும்பலான்னு பார்த்தா வெளியே போகிற வழியை காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்து நின்றுட்டேங்க. அப்புறம் டியர் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நானும் அவரும் போய் கேட்டோங்க பூசாரிக்கிட்ட, எதுக்காக இந்த மாதிரி என்னை அமுச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. 6 மாதத்துக்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாமாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 மாதம் கழித்து சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்களாமாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு இங்கே அம்மன் கோயிலில் இப்படி தாம்மா ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. இன்கேஸ் நீங்கள் மீன் குளத்தி அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க.